أعوذ بالله من الشيطان الرجيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم إلى يوم الدين أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا استجيبوا لله وللرسول إذا دعاكم لما يحييكم واعلموا أن الله يحول بين المرء وقلبه وأنه إليه تحشرون. صدق الله العلي العظيم. எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹுடைய அன்பும் அருளும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹுடைய கிருபையினால் நாம் எதை கேட்டோமோ எதை கேட்க இருக்கிறோமோ அதனை நமது உள்ளத்தில் உள்வாங்கி அதனை நமது வாழ்வில் செயல்படுத்தி அதை நாம் மற்றவர்களுக்கு மெத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. கைர் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால இன்னைக்கு ஒரு அழகான வசனங்கள் ஓதி காட்டினாங்க. சூரா ஆல இம்ரான்ல 102 109 வரைக்கும் ஒரு அற்புதமான வசனம். அடிக்கடி இந்த வசனத்துடைய அர்த்தங்களை நம்ம கேட்டுக்கொண்டுதான் வர்றோம். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் ஆரம்பத்திலே சொல்றா, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌல யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை கொண்டு இந்த கிராத் ஆரம்பமாயிருக்கு. அதாவது இறைவனை அஞ்சுங்கள், எப்படி அஞ்ச வேண்டும், அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை ஆரம்பித்து அதில் வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை, அதுவும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எப்படி இவ்வளவு தூரம் உயர்ந்த ஒரு நேர்த்தியான சிறப்பான மார்க்கமாக இருந்தது என்பதற்கான முதல் காரணமே இதுதான். இந்த வசனம்தான் வஅ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. அதாவது வஅ்தஸிமு பிஹபில், ஹபில் என்றால் அல்லாஹ்வின் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள். ஒற்றுமை என்கின்ற ஒன்றை இந்த இஸ்லாமிய மார்க்கம் கொண்டு வந்ததின் காரணமாகத்தான் இன்று வரைக்கும் இது போற்றப்படும் ஒரு மார்க்கமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே அல்லாஹுடைய தூதரின் ஆட்சி அவருடைய கரத்தில் மக்காவும் மதீனாவும் வெற்றி கொண்டப்பட்டு முடிசூடிய ஒரு அற்புதமான ஒரு அரசராக ஒரு ஆட்சியாளராக ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுதே யூதர்களும் சேஃப்டியா இருந்தாங்க. அதாவது நல்ல வேதக்காரர்களும் நல்ல ஒரு பாதுகாப்போடு இருந்தாங்க. கிறிஸ்தவர்களும் எப்பொழுதும் போல இருந்தாங்க. அவர்கள் கொள்கையில் ஒரு நல்ல விதமாக அவர்களுடைய வணக்க வழிபாடுகளில் சுதந்திரமாக செய்து கொண்டு இருந்தார்கள். என்ன காரணம்? அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்கி அனுப்புறா. என்னன்னா, அவர்களுடைய தெய்வங்களை நீங்கள் திட்டினால் உங்களுடைய தெய்வங்களை அவர்கள் திட்டுவார்கள், அல்லாஹ்வை திட்டுவாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம சில பேர் என்ன சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா ஏதாவது என்ன செய்வாங்க, சாமி அப்படி இப்படின்ட்டு சின்ன பிள்ளைங்க என்ன செய்வாங்க, பேசி மாறி பேசிக்கிடுவாங்க. அது செய்யக்கூடாது, யாரா இருந்தாலும் சரி. இப்போ நம்ம இது பண்றோம்னா ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்கு முன்னாடி இவங்க அந்த அவர்களுடைய தெய்வங்களை கேலியா பேசுறதோ கிண்டலா பேசுறதோ திட்டுறதோ ஏசுறதோ கூடாது. திருப்பி நம்ம என்ன செய்வாங்க, நம்ம பக்கம் வந்து சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒற்றுமையோடு சமத்துவத்தோடு இருக்கலாம், ஆனால் அவர் அதற்கான முயற்சிகள் என்ன செய்யணும், அந்த இஸ்லாமிய அந்த ஓர் இறை கொள்கையையும் போதித்து கொண்டே இருக்கணும். கடுமை காட்டாம எதிர்ப்பு காட்டாம நம்மளுடைய செயல் அடிப்படையில் நம்மளுடைய சொல் அடிப்படையில் போதித்து கொண்டே இருக்கணும். அப்படித்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இன்று வரைக்கும் வளர்ந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணம், ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலம். அப்ப எகிப்து நாட்டு கவர்னராக அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் நியமிக்கப்படுறாங்க. நல்லா கவனிக்கணும். எந்த அளவுக்கு மற்ற மதத்தை எதிர்க்கக்கூடாது, முதல் அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதாவது நம்ம கொள்கையில் எப்படி உறுதியா இருக்கிறோமோ அதே போல அவர்களுடைய கொள்கையில் உறுதியா இருக்கட்டும். ஆனா அதுக்காக நம்மளுடைய அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அப்பொழுது என்ன செய்யணும், போதித்து கொண்டே இருக்கணும். அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்துல எகிப்து நாட்டு மன்னராக அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறாங்க. இப்போ அலெக்சாண்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம், ஒரு ஊர். அந்த அலெக்சாண்ட்ரியா என்கின்ற ஒரு ஊர்ல ஒரு கிறிஸ்தவ சிலை, இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த சிலை மாதிரி இயேசு சிலை ஒன்று நல்ல பெருசாக கட்டி வச்சிருக்கிறாங்க சிலையை. அப்போ கட்டி வைக்கவும் ஏதோ இரவோடு இரவாக அந்த சிலையின் மூக்கை மட்டும் யாரோ உடைச்சிட்டாங்க. கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த வரலாறு. மூக்கை மட்டும் உடைச்சிட்டாங்க. உடைச்ச உடனே பாதிரியார்கள்லாம் பயங்கரமாக வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம அம்ர் இப்னு ஆஸ் நம்மளுடைய
கவர்னர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இப்படி எல்லாம் ஆயிடுச்சு, யார் செஞ்சாங்கன்னு தெரியலை, மூக்கை உடைச்சிட்டாங்க, இதுக்கு நாங்கள் பலிக்கு பழி வாங்காமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் என்னென்னமோ சொல்லி சமாளித்து பார்க்காரு. என்ன சொல்கிறாரு, அப்படியா, அது உடைப்பட்ட அந்த பொருளுக்கேற்ற உதவியை நாங்கள் செய்கிறோம், நீங்கள் வந்து இதோட இப்படி விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிடையாது, அப்படிலாம் செய்ய முடியாது. சரி, அந்த சிலைக்கு பதிலாக இதை விட பிரம்மாண்டமான ஒரு சிலையவே செஞ்சு வைக்கிறோம், நீங்கள் இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்ல முடியவே முடியாது, நாங்கள் பழி வாங்கியே தீருவோம். எப்படி பழி வாங்குவோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஒரு ஆலோசனையோடு தான் வந்திருக்கோம். அந்த பாதிரிமார்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை என்னன்னா, உங்களுடைய தூதர் இருக்கிறார்ல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களுடைய சிலையை போல செய்து எங்களுடைய சிலைக்கு அருகில் வைத்து அவர்கள் எங்களுடைய சிலையில் இருக்கக்கூடிய மூக்கை உடைத்தது போல முஹம்மது நபிக்கு ஒரு சிலையை செய்து உடைப்போம் மூக்கை. அல்லாஹ் அக்பர். அப்போ அம்ர் இப்னு ஆஸ், என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, இதுக்கு நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன், இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன், உருவமற்ற ஒரு கொள்கையைத்தான் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். அதாவது இறைவனுக்கு எந்த ஒரு உருவத்தையும் நாங்கள் ஏற்படுத்துவது கிடையாது, அல்லாஹுடைய தூதரைக்கும் எந்த ஒரு உருவமும் கிடையாது, நாங்கள் ஒரு இறை கொள்கையில் நாங்கள் இப்போ ஒரு மறைவான ஒரு இறைவனை கொண்டு நாங்கள் வணங்கி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இதுதான் எங்களுடைய ஆலோசனை சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்போ அம்ர் இப்னு ஆஸ் சொல்கிறாங்க, ஒரு நாள் டைம் கொடுங்க, எப்படியாவது நாளை காலையில் ஒரு டைமில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் என்ன செய்கிறோம், யார் இப்படி செஞ்சாங்களோ அவங்கள முன் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிடுறோம். அப்படி நிப்பாட்ட முடியலை அப்படின்னு சொன்னால், இதோ நான் கவர்னர் இருக்கிறேன், என்னை அந்த இடத்தில் நிப்பாட்ட வைத்து உங்களிடத்தில் வாள் கொடுக்கப்படும், என்னுடைய மூக்கை அறுத்து கொள்ளுங்கள். எவ்வளோ ஒரு நீதி, நேர்மையான ஒரு ஒற்றுமை. அந்த நேரத்தில் அவங்களே எதிர்க்கலாம். அம்ர் இப்னு ஆஸ் கவர்னராக இருக்கிற என்ன செஞ்சாலும் அவருக்கு வந்து தகுந்தா, அப்படி அவங்களுடைய ஆட்சி அவங்களுடைய கையில் இருக்குது. அப்போ மறுநாள் காலை வருகிறாங்க, டைம் அதே டைம் வருது. பார்த்தீங்கன்னா டைம் போய்கிட்டே இருக்குது, யாரும் வர்ற மாதிரி தெரியலை, அது கண்டுபிடிக்க முடியலை. அம்ர் இப்னு ஆஸ் நிற்கிறாரு, நின்ன உடனே வாள்கள் கொடுக்கப்படுது. கொடுத்த உடனே அந்த பாதிரிமார்கள் வெட்டுவதற்காக வரும் பொழுது தூரத்திலிருந்து ஒரு கை உயர, நிறுத்துங்கள், இதோ நான் வந்துட்டேன், நான் தான் அதை செஞ்ச ஒரு கிறிஸ்தவர். ஏன் அப்படின்னா, இந்த ஆட்சிக்கு ஒரு கலகம் விளைவிக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை செஞ்சேன் அப்படின்ட்டு என்ன செய்து சொல்லப்படுது. சுப்ஹானல்லாஹ். இது எதுக்காக சொல்ல வந்தோம் அப்படின்னா, இப்படி இஸ்லாமிய மார்க்கத்திற்கு கீழ், ஆட்சிக்கு கீழ் வந்திருக்கக்கூடிய எவருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தான் ஆட்சி முறை இன்று வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி வந்துச்சு அப்படின்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், எல்லா விதமான குழப்பங்களும் எல்லா விதமான ஃபித்னாக்களுக்கும் தீர்வு இந்த ஆட்சி ஒன்றுதான், இஸ்லாமிய ஆட்சி ஒன்றுதான். சுப்ஹானல்லாஹ். ஆனா அல்லாஹு தஆலா அந்த வாக்கியம் நமக்கு கொடுக்கப்படாத ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். ஆனால் இந்த ஆட்சிக்கு கீழ் படிந்து நடப்பதும் ஒரு கடமை. இருந்தாலும் இஸ்லாமிய ஆட்சி வந்தா சுப்ஹானல்லாஹ், உமரின் ஆட்சி, அதுதான் மறைந்த எல்லா பெரியார்களும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, உமரின் ஆட்சி வந்தால் இந்த உலகமே திருந்திரும், இந்த உலகமே மாறிடும். அல்லாஹ் அக்பர். அந்த அளவுக்கு தவறு நடக்காது. அதாவது ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இப்பெல்லாம் அதிகமாக நடக்கக்கூடியது கொலைகள், அதே போல பாலியல் தொந்தரவுகள், அதே போல திருட்டு, இது மூன்று தான் ரொம்ப அதிகமாக நடக்கு. இந்த மூன்றுக்கும் இஸ்லாமிய அடிப்படையில் தண்டனை கொடுத்தா கொலைக்கு கொலை பதில், நின்ன இடத்துல எப்படி நீ கொலை செஞ்சியா அதே போல உன்னை நான் உனக்கு கொலை செய்வேன். அது அதே போல பாலியல் தண்டனை, அல்லாஹ் அக்பர், கழுத்தை வெட்டுவது, கல்லறிந்து கொள்வது எவ்வளவு பெரிய விஷயம். அதே போல திருட்டு, கைகளை வெட்டுவது. இப்போ இந்த தண்டனைகள் கொடுக்கப்பட்டால் இதெல்லாம் நடக்குமா? இப்போ இஸ்லாமிய ஆட்சி அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாரிடத்திலும் ஒரு தனித்துவமான அந்தஸ்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறோம், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹுடைய கயிற்றை நம்ம பற்றி பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்குள்ள எந்த ஒரு பிரிவினையும் ஏற்படாது அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் உணர்ந்து கொள்ளலாம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு அற்புதமான வசனங்கள் ஓதுனாங்க. அதே போல் தஹ்ஃபீல் ரொம்ப அழகான முறையில் அவர்களுக்கு ஏற்ற டோனில் அழகான முறையில் நல்லா உச்சரித்து சொன்னாங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாரக்கல்லாஹ். எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா இதற்கு மேலும் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி அல்லாஹுடைய திருவசனத்தை உரத்திலில் குர்ஆன தர்தீலா, நிறுத்தி தெளிவான முறையில் அழகான முறையில் ஓதுவதற்கு அல்லாஹ் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். நல்ல இது உங்க ஸ்டார்டிங்கே நல்ல ஓதுவாங்க. இப்போ என்ன தெளிவுனா சட்டம் நல்ல சூப்பரா சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முன்னேற்றம். மாஷா அல்லாஹ், குட். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் மாற வேண்டும், நான் மாற வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம பேச போறோம். அல்லாஹுடைய அல்லாஹு தாலா குர்ஆன்ல நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை தான் இன்றைய பயானுடைய ஆரம்பத்துல நம்ம ஓதுனோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்களேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஸ்தஜீபு லில்லாஹி வ ரசூலி,
அல்லாஹுக்கும் அதற்கு பின்னால் அவனுடைய தூதருக்கும் பதில் கொடுங்கள். இஸ்தஜீபு, பதில் கொடுங்கள். எதற்கு தெரியுமா? இதா தஆக்கும், உங்களை அவர்கள் அழைத்தால் பதில் கொடுங்கள். எதற்காக அழைத்தால்? லிமா யுஹ்யீக்கும், உங்களை அவர்கள் உயிர்ப்பிப்பதற்காக அழைத்தால் அந்த அழைப்புக்கு நீங்கள் பதில் கொடுங்கள். வார்த்தை இவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? நம்ம உயிரோடு தானே இருக்கிறோம். இப்போ என்ன இது 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 என்ன சம்மந்தப்படுத்த முடியலையே அப்படின்னு தோணுதா? இதா தஆக்கும் லிமா யுஹ்யீக்கும், உங்களை அவர்கள் உங்களை உயிர்ப்பிப்பதற்காக அழைத்தால் அந்த அழைப்பிற்கு இஸ்தஜீபு, நீங்கள் பதில் கொடுங்கள். என்ன அர்த்தம்? மனிதனுடைய கல்பு சில நேரம் செத்து போயிடுது. உயிர் இருக்குது. இந்த 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 வசனத்துக்கு மட்டும் இப்னு கைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழகான விளக்கம் சொல்றாங்க. என்னன்னா, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பதுதான் ஆக சிறந்த நல்வாழ்வு என்று சொல்கிறார்கள். அதே போல அதற்கு மாற்றமாக அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படாமல் நடக்கின்றோம் என்றால் அதுதான் மிகப்பெரிய மரணம் என்று சொல்கிறார்கள். மரணம்னா என்னது? நமக்கு இருக்கிறது ஒரு மரணம் தான். ஆனா அதை விட மிக மோசமான மரணம் என்ன தெரியுமா? நடமாடும் பிணமாக இருப்பது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ அல்லாஹுடைய தூதர் அதைத்தான் சொல்றாங்க. சில நேரம் நம்முடைய கல்புகள் இறந்து போயிடுது. சில நேரம் நம்மளுடைய கல்புகள் ஒரு நல் விஷயங்களை உள்வாங்கிறது கிடையாது, ஒரு மாற்றமும் ஏற்படுறது கிடையாது. எத்தனையோ விஷயங்கள் நம்ம கேட்குறோம், பேசுகிறோம், படிக்கிறோம், சிந்திக்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், இபாதத் செய்கிறோம். ஆனால் நம்மளுடைய அந்த ஈமானில் எந்த மாற்றமும் இல்லையே. நான் மாற வேண்டுமே. அப்போ அந்த மாற்றம் எதிலிருந்து வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்படியான மஜ்லிஸ்கள், இதுதான் இறைவனுடைய அழைப்பு. இதா தஆக்கும், உங்களை அவர்கள் உயிர்ப்பிப்பதற்காக அழைத்தால் அந்த அழைப்புக்கு நீங்க என்ன செய்யுங்க? பதில் கொடுங்கள் அப்படிங்கறது அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போல வஅலமு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், யஹூலு பைனல் மர்இ வ கல்பி, மர்இ என்றால் ஒரு மனிதனுடைய இதயத்தை அவன் ஆட்சி செய்கிறான். யார்? இறைவன். அவன் இருதயத்திற்கு இடையேயும் ஆதிக்கம் செலுத்துகிறான் என்பதையும் வஅலமு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, அன்னஹு இலைஹி துஹ்ஷரூன், அவன் பக்கமே நம்ம எல்லாரும் போறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். துஹ்ஷரூன், அவன் பக்கமே நாம் மீளக்கூடியவர்களாக. மஹ்ஷர் அப்படிங்கிற வார்த்தையில வருவதுதான் துஹ்ஷரூன். மஹ்ஷர்னா என்னது? எல்லாரும் ஒன்று கூடக்கூடிய இடம். ஹஷர் படிச்சிருக்கோம் இல்லையா? அல்லாஹ் அக்பர். அப்போ அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலிருந்து நமக்கு தெரிவிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் எதையெல்லாம் கேட்கின்றோமோ, எதையெல்லாம் பேசுகின்றோமோ, முதலில் நம்மிடத்திலிருந்து நாம் மாறிவிட்டு மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர். இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிறணும். இந்த ஈமான் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஈமானை பற்றி நம்ம இன்னும் நிறைய புரிஞ்சுக்கிறணும். ஈமான்னா என்ன அப்படின்னு கேட்டால் இறை நம்பிக்கைன்னு சொல்லுவோம். அந்த அகீதாவில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை சொல்லுவோம். நம்புறதுன்னு சொல்லுவோம். மறைவான விஷயத்தை நம்புறது, அது ஒரு பகுதி. ஈமானுக்கு பல கிளைகள் உண்டு. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, 70 சொச்சம் கிளைகள் ஈமானுக்கு உண்டாம். அதில் ஆக மிக குறைந்த கிளை என்ன தெரியுமா? ரோட்ல கிடக்கிற அந்த இடையூறுகளை, அந்த பொருட்களை அகற்றுவதுதான் ஆக மிக குறைவான, கல்லு முள்ளு இந்த மாதிரி மிக குறைவான ஈமானின் கிளை அதுதான் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்ப அந்த 70 கிளைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோமே. அந்த ஈமானுடைய கிளைகள் எப்படி இருக்கும்? முதல்ல ஈமான் என்றாலே அதை எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்தை சொல்கிறோம், ஒரு விஷயத்தை கேட்கிறோம். ஒன்று உள்ளத்தால் உணர்ந்து நாவால் மொழிந்து அதை செயல்படுத்தணும். இது ஈமானின் முதல் முக்கிய கிளை. நம்ம எத்தனையோ விஷயங்கள் நம்ம கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். அதை நம்ம என்ன செய்யணும்? முதல்ல உள்ளத்தில் அதை சிந்திக்கிறதுக்கு அந்த கல்பு என்கின்ற அந்த ஒன்றில் அதை கொண்டு போய் நம்ம என்ன செய்யணும்? பசுமரத்து ஆணி போல் நிறுத்தணும், படிக்கணும், நிறுத்தணும். அது மட்டுமல்லாம அதை சொல்லி அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இது ஈமானுடைய முதல் அம்சமாக இருக்குது. ஆக ரசூல் அல்லாஹு தஆலா அதைத்தான் சொல்றான், அப்படியான அந்த கல்பை நான் என்னுடைய ஆதிக்கத்தில் வச்சிருக்கேன். அந்த கல்புக்குள்ள நீ எதை இறக்குற? என்னை வைக்கிறாயா, இல்லது இந்த உலகத்தை வைக்கிறாயா, இல்ல வேற உன்னுடைய மனோ இச்சையை வைக்கிறாயா? எதை வைக்கின்றாயோ அதை கொண்டுதான் உன்னை நான் ஆட்சி செய்வேன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதானே சொல்றா, நீ எந்த வழியில போறியோ அந்த வழி உனக்கு நான் இலகுவாக்கி கொடுத்துருவேன், ஆனா நேர் வழியும் காட்டுவேன். ஏன்னா அல்லாஹு தஆலா சொல்லுவா இல்லையா, 2 நாவுகளை படைத்திருக்கிறேன், 2 கண்களை படைத்திருக்கிறேன், அதே போல 2 வழிகளையும் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். நேர் வழி தவறிய இன்னொரு மாற்று வழி அப்படிங்கிறத படைச்சிருக்கிறான். ஆக நம்மளுடைய வழிகளை நல்ல முறையில் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்ப இந்த மஜ்லிஸ் என்பது ஈமானை புதுப்பிக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸ். இந்த மஜ்லிஸ்ல நம்ம கேட்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் முதலில் மாற வேண்டும் என்கின்ற நியத்தின் அடிப்படையில கேட்கக்கூடியவங்களா இருக்கணும். சரி, இப்ப இப்படி யோசிப்போமே, ஒரு கோணத்தை இப்படி யோசிப்போம். ஈமான் நம்மளுடைய சாதாரணமான அன்றாட வாழ்க்கையில எப்படி பிரதிபலிக்குது?
பிரதிபலிச்சிருச்சா, நம்மளுடைய ஈமானுடைய பிரதிபலிப்பு அந்த நூறானியத் அப்பப்போ வந்து வெளிப்படுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் மட்டும், நம்ம சின்ன டெஸ்ட் நம்ம இன்ஷா அல்லாஹ் பண்ணி பார்ப்போமே. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதாவது ஒரு கிராமவாசி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்களாம். கிராமவாசிகள், ஆமன்னா யா ரசூலல்லாஹ், ஆமன்னானா நாங்கள் ஈமான் கொண்டோம் அல்லாஹுடைய தூதரே என்று சொன்ன உடனே அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறா. எப்படி இறக்குறா? நீங்க ஆமன்னான்னு சொல்லாதீங்க, கல்லா அப்படி சொல்லாதீங்க, வலாக்கின் காலு அஸ்லம்னா, நாங்கள் ஈமான் கொண்டோம் ஈமான்தாரிகள் என்று சொல்ல வேண்டாம், நாங்கள் வெறும் முஸ்லீம்களாகவே இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். என்னன்னா உங்களுக்கு புரியுது இல்லையா? அதாவது நான் வெறும் முஸ்லீமா இருக்கிறேன், ஆனா உங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் சொல்றா, உங்களுடைய உள்ளத்துல உன்னை ஈமான் வரல, கட்டுப்பட்டிருக்கீங்க, ஒரு முஸ்லீமா இருக்கிறீங்க அப்படிங்கறத அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போலத்தான் நாமளுமே அல்லாஹ் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர ஆமன்னா அப்படின்ட்டு நம்ம நினைக்கின்றோம், ஆனா சில நேரம் நம்ம அஸ்லமாகத்தான் இருக்கிறோம். சல்லிம்னா அஸ்லம்னா அப்படி, அதாவது வெறும் முஸ்லீம்களாக மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால தான் அல்லாஹுடைய தூதர் நிறைய ஹதீஸ், நம்ம இந்த நசீகத்து இப்போ அல்லமாவில் படிக்கக்கூடிய சில ஹதீஸ்களை தொகுத்து பார்ப்போமே, இதெல்லாம் இவர்களெல்லாம் ஈமான்தாரிகள் இல்லை, அதாவது முக்மீன்களாக இருக்க முடியாது அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்படி யோசிங்களே, அதாவது தனக்கு விரும்பியதையே தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை அவன் உண்மை முக்மீனாக இருக்க முடியாது. இதெல்லாம் ஈமானின் கிளைகள், புரியுதுங்களா? இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்ணணும். அதாவது கொடுக்கறது இல்லை, விரும்புறதே போதுமே. நான் இப்போ நாம எப்படின்னா அதை உள்டாவா ஆக்கி விட்டுட்டோம். எப்படின்னா அவன் விரும்புறது எனக்கு வந்துடணும், அவன் என்ன வாங்குறானோ அது என்ன அவங்களுக்கு கிடைக்குதோ அது எனக்கு வந்துடணும், ஆனா நான் விரும்புறத, அப்ப நம்மளுடைய ஈமான் நம்ம பிரதிபலிக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல நான் மாற வேண்டும். எல்லாருமே அப்படிதான், எல்லாருமே சொல்லணும் நான் மாற வேண்டும். எனக்கு விரும்புறத தன்னுடைய சகோதரனுக்கு, அது உடன் பிறந்தவனாக இருந்தாலும் சரி, மாற்று மத சகோதரர் யாரா இருந்தாலும் எல்லோரும் சகோதரர்கள் தான். அப்ப விரும்புறத இது என்னுடைய சகோதரனுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே ஒரு விருப்பம் இருக்கு பாத்தீங்களா, கொடுக்கறது கூட இல்லை, விருப்பம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஈமான். சுப்ஹானல்லாஹ். இது நம்மளுடைய வாழ்க்கையில அப்படியே இது பண்ணி பார்க்கணும், பிரதிபலிக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப நம்மளுடைய ஈமான், நான் மாறிட்டேனா, நான் மாறிட்டோமா? அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, இன்னும் சொல்றாங்க பாருங்களேன், இது நமக்கு தெரியும், அதெல்லாம் யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூனல், அதாவது இப்போ ரீசெண்டாக படித்தோம் இல்லையா, அதாவது மீ வாலிதிகி வலதிகி வன்னாசி அஜ்மஈன், அதாவது தன்னுடைய குழந்தைகளை விட, தன்னுடைய பெற்றோர்களை விட, உலக மக்களை விட என்னை நேசிக்காதவரை அவர்கள் உண்மை முக்மீனாக ஆக முடியாது. அல்லாஹுடைய தூதருடைய நேசத்தை கம்பேர் பண்ணி சொல்றாங்க. இது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த முடியுதா? அல்லாஹுடைய தூதருடைய கட்டளையா, நம்மளுடைய பிள்ளைகளின் விருப்பமா, நம்மளுடைய வாழ்க்கையின் மன இச்சைப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, அல்லாஹுடைய தூதருடைய சுன்னத்தை நம்ம பின்பற்றி கொண்டு இருக்கிறோமா? இது எல்லாமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா நம்முடைய ஈமான் எந்த நிலைமையில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவங்கெல்லாம் உண்மை முக்மீன்களாக இன்னும் ஆகலை அப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டுகள். அதே போல தான் இன்னும் நிறைய சொல்றாங்க, அமானிதம் யாரிடத்தில் பேணப்படவில்லையோ அவர்கள் உண்மை முக்மீன்கள் கிடையாது. அதே போல விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த நிலையில் அந்த மனிதன் முக்மீனாக இருக்க மாட்டான், திருடக்கூடிய நிலையில் அந்த மனிதன் முக்மீனாக இருக்க மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரியான பெரும் பெரும் தவறுகள் செய்யும் பொழுது அவனிடத்திலிருந்து ஈமானை அல்லாஹ் எடுத்து விடுகிறான். அவனிடத்திலிருந்து அந்த நேரம் அவன் முக்மீனா இருக்க மாட்டான், முஸ்லீமா வேணா இருந்துக்கிறலாம், பெயர் தாங்கி முஸ்லீம்கள் யார் வேணாலும் இருந்துக்கிறலாமே. ஒரு சாதாரண ஒரு மனிதனை ஒரு மாற்று மதத்தார பேரை மாத்திட்டோம்னா அவன் முஸ்லீம் அப்படின்னு நாம நினைத்து கொண்டு இருக்கிறோம். அதுதானே, களிமா சொல்லி பேரை மாற்றி வச்சாச்சு, அவன் ஒரு முஸ்லீம். அப்போ முக்மீனா ஆகுவதற்கான அந்த தகுதிகள் நம்ம ஆகிட்டோமா அப்படிங்கிற அந்த தராதரம் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சுன்னா இப்போ அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ முஸ்லீமாக இருப்பதை ஒரு மடங்கு அதிகமாக முக்மீனாக இருக்கின்றோமா என்பதை நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், சோதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு அழகான வார்த்தை தான் இது, இவர்கள் தான் உண்மை முக்மீன்கள் என்பதற்கான அடையாளம். ரசூலுல்லாஹ் இதெல்லாம் சொன்னாங்க, இவங்க உண்மை முக்மீன்கள் கிடையாதுங்கிறதுக்கு. அடுத்தது பாருங்களேன், தங்களுக்கு மத்தியில் ஏற்படும் சண்டை சச்சரவுகளில் நபியே உம்மை அவர்கள் நீதிபதியாக ஆக்கிவிட்டார்கள் வச்சுக்கிறோமே, நீதிபதியாக ஆக்கிவிட்டு நீங்க ஏதாவது ஒரு தீர்ப்பை வழங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த தீர்ப்பு அவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாத வண்ணம், அவர்களுடைய உள்ளத்துல எந்த ஒரு சச்சரவையும் எந்த ஒரு கவலையும் ஏற்படுத்தாத வண்ணம் இருந்தால் அவர்கள் தான் உண்மை முக்மீன்கள். என்ன சொல்ல வர்றாங்க புரியுதா? ரசூலுல்லாஹ் சில தீர்ப்புகளை நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க, இப்படித்தான் வாழணும்,
இதைத்தான் இந்த கட்டளைகளை தான் நீ எடுத்து நடக்கணும். அதை நம்ம எடுத்து நடக்கும்போது உள்ளத்துல கவலை, ரசூல்லா சொல்லிட்டாங்க, என்ன ரசூல்லா சொல்லிட்டாங்க, எடுத்து நடக்கிறோம், ஆனா இது என்னுடைய வாழ்க்கைக்கு செட் ஆகலையே, இந்த நேரத்தில் அதை என்னால் கடைபிடிக்க முடியலையே, நான் என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணோட்டம், ஒரு அந்த கண்ணோட்டம் நமக்கு வருது அப்படின்னு சொன்னா ஈமான் இல்லை. இதை ஒரு சம்பவத்தோடு சொல்றாங்க பாருங்களேன். ஜுபைர் ரலியல்லாஹு, இந்த வசனம் இறக்கக்கூடிய காரணம் இதுதான். ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, யார் இவங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு மாமி இருந்தாங்க, சஃபியா இருந்தாங்களா, அவங்களுடைய மகன் எப்படி இல்ல ஜுபைர் இப்னு அவ்வாம், ஜுபைர் இப்னு அவ்வாம், சரி ஓகே ஜுபைர், ஓகே சரி மாஷா அல்லாஹ். அப்போ அந்த ஜுபைர் இப்னு அவ்வாம் வந்து ஒரு வயல் வச்சிருக்காங்கம்மா. அந்த வயல்ல இன்னொருத்தருக்கு இவருக்கு சண்டை. அந்த பிரச்சனை ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தீர்ப்புக்காக வர்றாங்க. அதைத்தான் அல்லாஹ் சொல்ல, தங்களுக்கு மத்தியில் ஏற்படும் சச்சரவுகளை உங்களுக்கு ஒரு தீர்வாக, ஒரு நீதிபதியாக உங்களை ஏற்படுத்துவார்கள் அப்படிங்கிறத இந்த வசனம் இப்படிதான் ஆரம்பிக்குது. இப்போ சொன்ன உடனே ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த முறையிட்டார் இல்லையா, அவர் வந்து சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே இங்க பாருங்க, உங்களுடைய சொந்தக்காரவங்க இருக்காங்களா ஜுபைர், அவர் வந்து எனக்கு தண்ணி விட மாட்டுக்காரு, என்னுடைய வாய்க்காலுக்கு தண்ணி விட மாட்டுக்காரு. முதல்ல அவருடைய வாய்க்காலத்தான் இது பண்ணி பார்த்துட்டு நேரம் தாமதிச்சு தான் எனக்கு வந்து தண்ணி விடுறாரு. நீங்கள் நல்ல ஒரு தீர்ப்பை சொல்லுங்க அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ்ட்ட அந்த தீர்ப்பு இது வருது, வழக்கு வருது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஜுபைரை பார்த்து சொல்றாங்க, ஜுபைர் நீங்கள் உங்களுடைய வயலில் எவ்வளவு தேவையோ அந்த தண்ணீரை நிரப்பிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அவருக்கு தண்ணியை விடுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இந்த மனிதர், எதிர்த்தரப்பு மனிதர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்னும் உறவுங்கிறதுனால நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ, இது என்ன நல்ல தீர்ப்பே கிடையாது, இது என்ன, இது தண்ணிங்கிறது பொதுவான விஷயம் தானே, இது நீ என்ன இவங்களுக்குன்னு பங்கிட்டு கொடுக்குற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே, பொதுப்படையாக தண்ணீரை திறந்து விடுங்க, எவ்வளோ வரட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம்ல, முதல்ல அவருடைய வாய்க்காலை நிரப்பிட்டு தான் எனக்கு வரணும் நீங்கள் எதுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குவாதம். இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ கடல் இருக்குது, கடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் கடல் முதல் முன்னுரிமை. அந்த கடல் அதை இப்படி யோசிச்சா நமக்கு நல்லா புரியும். அதாவது யாருக்கு முதல் பாதிப்பு வருகிறதோ அவருக்கு தான் முதல் லாபம் போகணும். இப்போ சுனாமி வருதுன்னா யாருக்கு டக்குன்னு பாதிப்பு வரும்? கடலோர பகுதிகளுக்கு தான். அப்போ அவங்களுக்கு மீன் பிடிக்க முன்னுரிமை கொடுக்காம, நான் அதெல்லாம் கிடையாது, நாங்கள் தான் முதல்ல மீன் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா முதல் பாதிப்பு யாருக்கு வரும்? அவங்களுக்கு தான் வரும். அப்போ முதல் பாதிப்பு யாருக்கு வருதோ அவங்களுக்கு தான் முதல் லாபம் வரணும். அதனால ஜுபைரே, நீங்க என்ன செய்யுங்க, நிரப்பமா உங்களுடைய வயல்ல தண்ணீரை நெப்பிட்டு சீக்கிரமா உங்களுடைய இதுல வயல்ல தண்ணீரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மனிதன் மறுப்பு தெரிவிக்கிறாரு. அதைத்தான் அல்லாஹுடைய தூதர், இந்த அல்லாஹு தாலா இந்த வசனத்துல சொல்றான், உங்களுடைய தீர்ப்பு அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க என்ன கட்டளை சொல்றீங்களோ அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டாலும் உள்ளத்துல ஒரு சில கவலைகள், சஞ்சலங்கள் வரும். இது எப்படி என்னுடைய வாழ்க்கையில இதை அப்ளை பண்றது, இது எப்படி என்னுடைய வாழ்க்கையில நான் செயல்படுத்துறது அப்படின்னு சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் ஈமானில் குறை உள்ளவர்கள். அல்லாஹ் அக்பர். இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ நம்மளுடைய உலக வாழ்க்கையில பாருங்களேன், திருமணத்தில் ரசூலுல்லாஹ் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை அன்னைக்கு ஃபுல்லாக ஓரம் கட்டி வச்சிருவோம். அன்னைக்கு மட்டும் இல்லை, திருமண பேச்சு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு ஃபுல்லாக சுன்னத்தை ஃபுல்லாக என்ன செஞ்சுருவோம், ஓரங்கட்டி வச்சிருவோம். இல்லை மற்ற விஷயத்தில் எல்லாத்துலேயும் பாருங்களா, மற்ற இபாதத் சம்மந்தப்பட்ட மறுமை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பயங்கர சுன்னத்தை கடைபிடிப்போம். விரலை ஆட்டலாமா வைக்கலாமா, தொப்பி போடலாமா வேண்டாமா, ருக்குக்கு சஜிதாவுக்கு போகும்போது முட்டியை வைக்கணுமா கையை வைக்கணுமா, இல்லை மூக்கை வைக்கணுமா நெத்தியை வைக்கணுமா, இப்படி இந்த மறுமை சார்ந்த விஷயத்தில் சுன்னத்தை அப்படியே பார்த்தோன்னா நம்ம தான் இது மாதிரி என்ன செய்வோம், கடைபிடிக்கிறதுக்கு முன் வந்து கேள்வி கேட்போம், அந்த மாதிரி நடைமுறைப்படுத்தணும் இருக்கட்டும், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் உலக விஷயம் வரும்போது எந்த கேள்வியும் வராது, எந்த இதுவுமே இது செய்யலாமா, இது சுன்னத்தா, இது வந்து பிதுஅத்தா, இப்படி அல்லாஹுடைய தூதருடைய சட்டம் எப்படி இருக்கு, எதுவுமே நமக்கு கேள்வியே வராது. அப்போ நம்மளுடைய ஈமான் எதில் பிரதிபலிக்கின்றது? இப்போ அல்லாஹுடைய தூதருடைய அந்த தீர்ப்பை நாம் ஏற்றுக்கிறோமா? அதுதான் நான் மாற வேண்டும். முதல்ல நாம் மாறணும். உலக விஷயத்தில் இப்போ நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்குறது உண்டு. அதாவது என்னென்னா, நான் வந்து பேங்க்கில் வந்து இப்போ டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், பேங்க் போடுறேன் அப்படின்னா அந்த வட்டியை நான் என்ன செய்கிறது? ஏன்னா அது உலக லாபத்துக்கானது, சரின்னு சொல்லிட்டோம்னா அது நமக்கு கிடச்சிருந்தா அதனால ஒரு கொஸ்டின் வரும். புரியுதுங்களா? அதை எடுக்காமல் விட்டால் நமக்கு எதுவும் பாதிப்பா? எதுவுமே கிடையாது. அது அப்படியே போனாலும் போகுது, அப்படி விட்டுருவோம். அதுக்குன்ட்டு ஒரு கொஸ்டின் வைப்போம். இப்படி உலக விஷயத்தில் எது லாபமோ அதில் தான் நமக்கு கேள்வி வருமே தவிர, உலக விஷயத்தில் முக்கியமான
சட்டதிட்டங்களை பேணும் பொழுது, கடைபிடிக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதரின் தீர்ப்பு, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு சில நேரம் இல்லாமல் போய்விடுகிறது. இப்போ யார் மாற வேண்டும்? நான் மாற வேண்டும், நாம் மாற வேண்டும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், லாபமோ கஷ்டமோ நஷ்டமோ, ஒரு காய்ச்சலோ ஒரு தலைவலியோ, ஃபஸ்ட்டு நாம் சிந்திக்கிறது என்ன தெரியுமா? நான் என்ன பாவம் செஞ்சுருப்பேன்? இது ஈமான், இது ஈமானின் ஒரு கிளைமா, இது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? ஏன் அல்ல, நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு ஏன் இவ்வளவு தண்டனை, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், எனக்கு ஏன் இவ்வளோ சோதனை? காய்ச்சல் வந்தால் கூட அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். குத்தும் முள்ளிற்கு கூட நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ் அக்பர், எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ அது எல்லாத்துலேயுமே நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த பக்கத்தை நம்ம புரட்டினாலும் சில நேரம் கசப்பான பக்கங்கள் இருக்கும், சில நேரம் நன்மையான பக்கங்கள் இருக்கும். இதை இப்படி யோசிச்சு பார்ப்போமே, அதிகமான செல்வம் வரும் பொழுது கூட சில நேரம் கவலைப்படணுமா? நம்ம நிறைய சந்தோஷமாக இருக்கிறோம், இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ரொம்ப கஷ்டமே இல்லையே, நல்லா இருக்குமே, என்னமோ நடக்குது, என்ன அதெல்லாம் எப்போ பிடிக்க போகிறான்னு தெரியல, அல்ஹம்துலில்லாஹ் இருக்கட்டும். ஆனால் அந்த நேரத்தில் கூட எதை எடுத்தாலும் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கம்பேர் பண்ணி பார்க்கணும். அது ஒரு ஈமானுடைய அம்சமே அதுதான். இப்போ நம்மளுடைய எந்த கஷ்டத்தை எடுத்தாலும் நான் என்ன செஞ்சுருப்பேன், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தின் காரணமாக எதை நீ கொடுத்துறாதே யா அல்லாஹ், செல்வத்தை கொடுத்தாலும் சந்தோஷத்தை கொடுத்தாலும் கவலையை கொடுத்தாலும் யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு. முதல்ல அதைத்தான் நம்ம யோசிக்கணுமே. ஒரு ஈமானின் அம்சமே அதுதான் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல் இன்னொரு கிளை, இதெல்லாம் கிளைகளை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஈமானுக்கு இவ்வளோ கிளைகள் உண்டு. வாழ்க்கையில் இதெல்லாம் பிரதிபலிச்சாதான் ஈமான் தாரிகள். நம்மெல்லாம் ஈமான், நம்ம இல்லை அப்படின்னா வெறும் முஸ்லீம்கள் மட்டும்தான். அல்லாஹ் அக்பர், அதுதான் நான் மாற வேண்டும். அல்லாஹுடைய தூதர் இன்னும் சொல்கிறாங்க பாருங்களேன், மார்க்கத்தை சில பேர் இப்படி நம்ம மார்க்கத்தை பின்பற்றுறோம் பார்த்தீங்களா, பின்பற்றுறதை பார்த்து இப்படி சொல்லணுமா, என்னன்னா இந்த மார்க்கம் ஏன் இவங்களை இப்படி ஏமாற்றி இருக்குது. நம்ம வாழ்க்கையை பார்த்து இது சொல்லுவாங்களே, எப்போ பார்த்தாலும் அல்லாஹ் ரசூல்ட்டு எடுத்து கொடுத்துக்கிட்டு என்னது இது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த மதீனாவில் அகழ் தோண்டினாங்கல்ல, அகழ் தோண்டக்கூடிய அந்த அஹஸாப், ஹந்தக் யுத்தம் படிச்சிருக்கோம் இல்லையா, அப்போ அந்த யூதர்கள் பார்த்து சொன்னாங்களா, மதீனாவாசிகளே அவ்வளவுதான், உங்களுக்கு இருக்க இடமே கிடையாது, முடிஞ்சு போச்சு, உங்களுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னாங்க தெரியுமா? வயிற்றில் கல்லை கட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பாறையை உடைக்கும் போது ரோம் பாரசீக நாட்டுடைய ஆட்சியெல்லாம் உன் கையில் வரும், சோத்துக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆனால் அதை அந்த சஹாபாக்கள் நம்புறாங்க பார்த்தீங்களா, இதுதான் மார்க்கம். ஆனால் அந்த யூதர்கள் சொன்னாங்க, மார்க்கம் இவர்களை ஏமாத்திருச்சு போலையே, ஏன் இவங்க இப்படி இப்படியெல்லாம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வார்த்தையை ஏன் இப்படி நம்புறாங்க? அப்படித்தான் நம்ப வேண்டும். இஸ்லாமிய சட்டதிட்டங்களும் இஸ்லாமிய மார்க்கமும் ஒரு விஷயத்தை சொல்லுது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது சில பேர் ஏசுவாங்க, சில பேர் பேசுவாங்க, அதுக்கு அதை மதிக்க கூட மாட்டாங்க. ஒன்று தெரியுமா, நம்மளாம் நான் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறேன் இல்லையா, ஒன்று சொன்னால் இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அப்படின்ட்டு நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம், எடுத்து நடக்கிறோம். ஆனால் எங்கள் வீட்டில் சொன்னால் நினச்சிக்கோங்க, அதான் சொல்லுவாங்களே, உள்ளூர் மாடு விலை போகாதுங்கிறது மாதிரி ஒரு மதிப்பு இருக்காது. அதான் ஊருக்கே பருப்பாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி தான் சில நேரம் அது பார்க்கும் பொழுது, அம்மா இவளுக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலை, அதை சொன்னாங்க, இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்ட்டு, இப்போ தௌஹீத்வாதி, இப்போ தள்ளிப்போ அப்படின்றவாங்க, நம்மளெல்லாம் பார்த்தோன்னு அப்படி தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. அதுதான் மார்க்கம் இவர்களை ஏமாற்றுகிறதோ என்றது போல் நம்ம வாழணும். அல்லாஹ் அக்பர். இது ஈமானுடைய ஒரு தனித்துவமான ஒரு கிளை அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் சில நேரம் மன்னிப்பு கேட்பதற்கும் மன்னிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கணும். இது ஒரு ஈமானிய கிளை. யோசிச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு விட்டு கொடுத்துருக்குறாங்க, எவ்வளவு மன்னிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் பாருங்களேன், ஒரு தாபிஈ இருந்தாராம், அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க எந்த அளவுக்கு மனிதர்களை வச்சு புரிஞ்சிருக்காங்க, அவருடைய ஈமான் எப்படி பிரதிபலிக்கிறங்கிறத பாருங்களேன். அவர்கிட்ட ஒரு யாசகம் கேட்க ஒருத்தர் வர்றாரு. வந்த உடனே பக்கத்தில் ஒரு மனிதர் இருக்கிறாரு, யாசகம் கேட்க வர்றாரு. வந்த உடனே இவர் ஒரு திர்ஹம் ஒரு தீனார் எடுத்து கொடுக்குறாரு. தீனார்னா தங்க நாணயம், திர்ஹம்னா வெள்ளி நாணயம். ஒரு தீனார் எடுத்து கொடுத்த உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு மனிதர் சொன்னாரா, என்ன முபாரக் இப்படி ஒரு தீனார் எடுத்து கொடுக்குறியே,
அப்படின்னு சொன்னார். ஏன் என்னாச்சு? இல்லை, இவர் யாசகம் கேட்குறான்னு நீ நினைக்கிறல்ல, இவர் வாங்கி பொறிச்சு சாப்பிட்றாரா. உனக்கு புரியுது? அது எப்படின்னா, அதாவது கேட்குறது பிச்சை, ஆனால் இவர் சாப்பிட்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக பொறிச்சு சாப்பிட்றதுனா என்ன, அதுக்கான செலவு சொல்லுவாங்க இல்லையா, என்னம்மா பார்க்க இப்படி இருந்தாங்க ஆனால் எப்படி ஆயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி. இனிமே நான் என்ன செய்யக்கூடாது, இவருக்கு உதவி செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, உதவி செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி இவர் என்ன செய்யறாரு, இவருக்கு யாசகமே போடாது, இவர் எப்ப பார்த்தாலும் பொறிச்சு சாப்பிட்றாரு. எதை எடுத்தாலும் என்ன செய்யறாரு, நல்லா டேஸ்டா காஸ்ட்லியா வாங்கி சாப்பிட்றாரு. அப்படியா நாமெல்லாம் என்ன நினைப்போம், ஆமா இனிமேலாம் இதுக்கு என்ன செய்யக்கூடாது, உதவி செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது அப்படின்னு நினைப்போம்ல. ஆனா இந்த அப்துல்லா இப்னு முபாரக் என்ன அப்படியே முன்னையே சொல்லியிருக்க வேண்டியதானே, 2 திர்ஹமா நான் கொடுத்துருப்பேன்ல. ஏன்னா ஒரு 10 இது 1 சாரி 2 திர்ஹமா தீனாரா 2 தீனாரா கொடுத்துருப்பேன்ல, 2 தங்க நாணயமா கொடுத்துருப்பேன்ல, 10 அதை பாவமே அப்படின்னு சொன்னாராம். சுப்ஹானல்லாஹ். இது ஒரு ஈமான், இது ஒரு ஈமானுடைய தனி அந்தஸ்து. ஏன்னா சில நேரம் இப்போ இன்னைக்கு படிச்சாங்க, இப்போ வாசிச்சாங்க இல்லையா, சைத்தான் எந்த ரூபத்துல வேணாலும் நம்மளை வழி கெடுப்பான். ஒருத்தவங்க உபதேசம் செய்யணுங்கிற பேர்ல வருவாங்க, ஆனா என்ன செய்யறது, நம்மளுடைய எல்லா நன்மைகளும் போற மாதிரி சில விஷயத்த சொல்லிடுறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே போலத்தான் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மஸ்ஜிது நபவியில அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக தானே இருக்கும், 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க பள்ளிவாசல்ல. இப்போ திரையை விலக்கி பார்க்குறாங்க ரசூலுல்லாஹ். விலக்கி பார்த்த உடனே நாமெல்லாம் என்ன சொல்லுவோம், ஒரு பள்ளிவாசல்ல சண்டை போட்டால் என்ன சொல்லுவோம், என்ன சமுதாய மக்களோ அப்படின்னு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் திட்டிட்டு நாம ஒரு சண்டையா ஏற்படுத்திக்கிட்டு இருப்போம். ஆனா ரசூலுல்லாஹ் எப்படி என்ன சண்டைன்னு தெரியுமா, அது என்ன சண்டை அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் கடன் கொடுத்துருக்கிறாரு, கடன் கொடுத்தவர் கடன் வாங்கினவர் கடன் கொடுத்தவர்கிட்ட சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் தள்ளுபடி பண்ணக்கூடாதா, கொஞ்சம் இதை வந்து இது பண்ணக்கூடாதா, என்னால் கடனை கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் கடன் கொடுத்தவர் சொல்றாரு, 1% கூட நான் என்ன செய்ய மாட்டேன், தள்ளுபடி பண்ணவே மாட்டேன், அல்லாஹ் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டிருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரையை விலக்கி விட்டு இந்த வார்த்தை சொல்றாங்க. நாமெல்லாம் என்ன செய்வோம், போய் என்ன பிரச்சனை, இப்போ உனக்கு என்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க ரசூலுல்லாஹ், நன்மை செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்பவர் யார் அப்படின்னு சொன்னாங்க. என்ன புரியுது சொல்லுங்க பாப்போம். தள்ளுபடி செஞ்சா நன்மை கிடைக்கும்பா, நன்மை செய்ய மாட்டேன் நீ சத்தியம் செய்றியே, இது என்ன பழக்கம், இது என்ன இது என்ன கொள்கை அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இப்போ சில விஷயங்கள் நன்மையாக இருக்கும், நம்ம அதை விட்டு கொடுக்கும் பொழுது, அவர்களை மன்னிக்கும் பொழுது அது நமக்கு நன்மையா தெரியும். ஆனா அந்த நன்மை ஆயிரும், ஆனா அந்த நேரம் நம்மளுடைய மனசு என்ன செய்யாது, வராது. அந்த நேரம் ஈமான் பயங்கரமா நம்மளை பால்படுத்தும். அந்த வஸ்வசாவா, அதாவது ஷைத்தானுடைய ஊசலாட்டமா நம்மளுடைய ஈமானா அப்படிங்கிற ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, மன்னிப்பும் விட்டு கொடுத்தலும் ஈமானிய ஒரு கிளை அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஆக இத்தனை விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில அப்படியே ஒப்பிட்டு பார்க்கணும். எப்படி நடந்து கொண்டு இருக்கிறோம், நாம் மாறிட்டேனா, நாம் மாறிட்டோமா, இப்போ நம்முடைய ஈமான் எப்படி இருக்கிறது. அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அழைக்கிறாங்க நம்மளை பயானாக, ஒவ்வொரு நாளும் மதரசாவில் கல்வியாக நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இப்போ எவ்வளவோ அழைப்புக்கு நாம் பதில் கொடுக்கின்றோமா, நம்மளுடைய உயிர், அதாவது எப்படி அழைக்கிறாங்க, உங்களை உயிர்ப்பிக்க அழைக்கிறேன் வாருங்கள், இப்போ நம்ம உயிர் பெற்றுட்டோமா, இல்லை வெறும் நடமாடும் ஒரு பிணமாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நடந்து கொண்டு இருக்கிறோமா. இப்போ இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ஈமானை அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய தூதரும் அழைக்கும் பொழுது நம்மளுடைய ஈமானை சரி செய்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய காலங்களில் எதையெல்லாம் கேட்கின்றோமோ, எதையெல்லாம் பேசுகின்றோமோ அதை நடைமுறைப்படுத்தி ஈமானை நல்ல ஒரு தரத்தில் வைத்து அல்லாஹ்விடத்தில் முக்மீன்கள் என்கின்ற அங்கீகாரத்தை பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். அக்குல் கவ்லி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வலக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.